அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லாங்கஸ்ட் சர்வ்டு சிஎம் இஸ் பவன்குமார் சாம்லிங் இன் சிக்கிம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இவரு முதலமைச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா? தொடர்ச்சியா இல்ல, மொத்தமா பார்க்கறப்ப 25 வருஷம் முதலமைச்சரா இருந்திருப்பார். அதே மாதிரி தமிழ்நாடோட லாங்கஸ்ட் சர்வ்டு சீஃப் மினிஸ்டர், அதிக காலம் முதலமைச்சர் பதவியில இருந்தது யாருன்னா கருணாநிதி அவர்கள். கிட்டத்தட்ட 18 வருடம் வந்து பாத்தீங்கன்னா இவரு முதலமைச்சர் பதவியில இருந்திருப்பார். ஓகேவா? சோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அவார்டட் இலக்கிய மாமணி விருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஞானசுந்தரம், காமராசு, அடுத்தது சோமசுந்தரம், இவங்க 3 பேருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. சோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். படைப்பு தமிழ், மரபு தமிழ், ஆஹ் இந்த வடிவங்கள்ல இந்த இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? நமக்கு வந்து மரபு தமிழுக்கு வழங்குறாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா படைப்பு தமிழுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது பிரிவாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆய்வு தமிழ் அதுக்குமே வழங்கப்படுது. சரிங்களா? சோ மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி 3க்குமே வழங்கப்படுது. அதுல மரபு தமிழுக்கு ஞானசுந்தரம் அவர்களுக்கும், ஆய்வு தமிழுக்கு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்களுக்கும், சோமசுந்தரம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா படைப்பு தமிழுக்கும் கீழ இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இதுல 5 லட்ச ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அது இல்லாம 1 பவுண்ட் நகை கொடுக்குறாங்க. 1 சாவரின் கோல்டு. ஓகே, ஒரு சாவரின் ஆஃப் கோல்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷாலு அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரியா? சோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following was the first district to be created after state reorganization in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் மாநில மறுசீரமைப்பிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் எது அப்படின்னா 1965ல சேலம் பிரிச்சு தருமபுரி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? தருமபுரிய தருமபுரியில இருந்து கிருஷ்ணகிரியை எப்ப பிரிச்சிருப்பாங்கன்னா 2004ல பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, வேர்ல்ட் பாக்ஸிங் கப் ஃபைனல்ஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நொய்டால நடந்துச்சு. சரிங்களா? இந்தியா டீம் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 மெடல், கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுல 7 விமென்ஸ் கேட்டகரியிலயும் 2 மென்ஸ் கேட்டகரியிலயும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கோம். ஓவராலா 20 மெடல் வின் பண்ணிருக்கோம். இது இந்தியால நடந்திருக்கு. அது இல்லாம இந்தியாவில இருந்து 9 பேர் ஒரே நாள்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதனால இதை நம்ம முக்கியமா பார்க்கணும். சரியா? சோ எங்க நடந்திருக்குன்னா நொய்டா. லாஸ்டா வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நவம்பர் 21 இன்னைக்குதான். சரியா? இன்னைக்குதான் நம்ம வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.